காலையில் 7:10 ஃபர்ஸ்ட் மீல் 2 அக்ரோட் எடுத்திருக்கேன், வால்நட்டு. இது காலையில் 9 மணி. ஒரு இட்லி எடுத்திருக்கேன், ஒரு தட்டை இட்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உருளைக்கிழங்கு குருமா எடுத்திருக்கேன், கொஞ்சம் தக்காளி சட்னி எடுத்திருக்கேன். ஸோ சின்ன சின்ன இட்லின்னா 3-4 எடுக்கலாம். இது தட்டை இட்லி இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறத இது ஒரே இட்லி தான் எடுத்துக்கிறேன். நான் திரும்ப இட்லி எடுக்க மாட்டேன். இது வந்து 2வது மீல் காலையில் 9 மணி. இது 3வது மீல் காலையில் 11 மணி. 2-3 பிஸ்தா எடுத்திருக்கேன். திரும்ப பாதாம் ஒரு 5 பாதாம் எடுத்திருக்கேன். இது 3வது மீல் காலையில் 11 மணி. இது வந்து 4வது மீல். டைம் வந்து 1:30 மணி ஆகுது. ஸோ இது நான் என்ன எடுத்திருக்கேன்னா ராகி கஞ்சி எடுத்திருக்கேன். நான் சொல்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு, ராகி மாவில் எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி ப்ரோட்டீன் வர மாதிரி, கால்சியம் வர மாதிரி எல்லாம் நம்மளுக்கு சத்தான கிடைக்கிற மாதிரி களி செஞ்சுக்கிறேன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்களா. வெந்தயம், கம்பு, அப்புறமா உளுந்து, அப்புறமா சோளம் இதெல்லாம் போட்டு நான் ஒரு மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லை. அந்த மாவில் எடுத்து தான் நான் களி பண்ணுவேன். அதே மாவை எடுத்து தான் நான் இன்றைக்கி கஞ்சி வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு கஞ்சி. நான் இன்றைக்கி மத்தியானம் வேறு எதுவும் எடுக்கலை. ஸோ கஞ்சி எடுத்துக்கிறேன் மத்தியானம் ஃபுட்டு. எதுக்கு நம்ம கஞ்சி எடுக்கிறேன்னு சொன்னால், நைட்டு வீட்டில் கெஸ்ட்டு வராங்க. ஸோ கெஸ்ட்டு வர்றதுனாலே நான் சிக்கனு அது இது எதனா கொஞ்சம் நானும் செய்வேன். அதனால் நான் இப்போது வெள்ளியாக சாப்பிட்டா திரும்ப நைட்டு நான் அதுன்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹெவியாகும் நம்மளுக்கு. அதனால என்ன பண்ணணும்னு சொன்னால் நான் இந்த மாதிரி கஞ்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கஞ்சி எடுக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னா, இது நம்மளுக்கு சத்து கிடைக்குது, நல்ல டயட் ஆகும். ராத்திரி நம்ம அது சிக்கன் எது நம்ம சாப்பிட்டாலும் ஒரு அளவோடு தான் சாப்பிடுவேன் நான் சிக்கனை. அது ஒரு 2 பீஸ் போட்டு தான் அது ஒரு அளவோடு சாப்பிட்டாலும் அதுக்கு இதுக்கு பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் ஆகிடும். அந்த பேலன்ஸ் ஆகட்டோன்னு சொல்லியே நான் இந்த கஞ்சி எடுக்கிறேன். இதே மாதிரி டயட் பண்ணும்போது நம்மளே சமைக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன சமைக்கிறோம், என்ன சாப்பிட்றோன்னு, எந்த டைமில் எது சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணுன்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். அதிலே பாதி டயட்டு நம்மளுக்கு ஆகிடும். நம்மளுக்கு வேறவங்க சொல்லி கொடுக்குற தவிர நம்மளுக்கா தெரியும் நம்ம என்ன சாப்பிட்றோம், எது சாப்பிடக்கூடாது. நம்ம தான் தெரிஞ்சு சாப்பிடணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக டயட்டு பண்ணவே நம்மளுக்கு அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் 1 மாதம்னா எப்படி எல்லாம் டயட் வீட்டில் சாப்பிட்ற நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ அதில் ஆயிலுங்கெல்லாம் கொஞ்சம் கம்மி வச்சு நம்ம எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்ற கொஞ்சம் சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம இது ஹெல்த்துக்கு நம்மளுக்கு இது தேவையா, இது நெல்லுதான், இது சாப்பிடலாமா வேண்டாமா, நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் அதுக்கு நம்ம கேர் எடுத்துட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயட்டு அளவு நல்ல மாதிரியே டயட்டாகவும் நம்மளுக்கு வெயிட்டும் குறையும். இப்போ டைமு வந்து 3:30 மணி ஆகுது. இது 5வது மீல் எடுத்திருக்கேன். மத்தியானம் கொஞ்சம் கஞ்சி குடிச்சதுனால சீக்கிரம் எனக்கு பசி எடுத்தது. அதனால் 2 கூக்கும்பர் வச்சு, கூக்கும்பர் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் இது ரொம்ப நல்லது தான். நீர் சத்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் எடுக்கும். டயட்டுக்கு ரொம்ப நல்ல ஃபுட்டு இது கேலரி கூட நிறைய இருக்காது. கேலரி ரொம்ப கம்மி தான் இருக்கும் அதில். நல்லது, ஸ்கின்னுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்கும் டயட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ நான் 2 கூக்கும்பர் எடுத்து வச்சு சாப்பிட்ருக்கேன். பசி எண்ணிட்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ வேணால் அதிகமாக நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த கூக்கும்பரை நம்ம நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகுது, நம்மளுக்கு பசி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இப்போ வேறு பொருள் கூட நம்ம சாப்பிட்றதுல கம்மியாக சாப்பிடுவோம். ஸோ நம்ம எல்லா டயட்டில் நிறைய கீரைக்காய் எடுத்துக்கலாம். அப்புறமா என்னென்னா கேரட் எல்லாம் ரொம்ப எடுக்கணும். இந்த மாதிரியெல்லாம் எடுத்து சலாடுங்கெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, வேறு ஃபுட்டு நம்ம அதிகமாக சாப்பிட்றது கொஞ்சம் குறைக்கும். இது அதிகமாக நம்ம சேர்த்துக்கணும். இப்போ டைமு வந்து 5 மணி ஆகும் போது. இது வந்து 6வது மீல். ஒரு பிளேட்டு பப்பாயா எடுத்திருக்கேன். சின்ன பிளேட்டில் பப்பாயா எடுத்திருக்கேன், ஒரு பிளேட்டு. இது 7வது மீலும். சுகர்லெஸ் காஃபி, அப்புறமா ஒரு 8 பிஸ்தா எடுத்திருக்கேன். நைட்டு 8 மணி ஆகுது. இது வந்து 8வது மீலும். இது கொஞ்சம் சிக்கன் குருமா, கொஞ்சம் ரைஸ் எடுத்திருக்கேன், புதினா ரைஸு, கொஞ்சம் சிக்கன் குருமா எடுத்திருக்கேன், கொஞ்சம் சலாட் எடுத்திருக்கேன். இது நைட்டில் சிக்கன் இந்த மாதிரி ரைஸ் கொஞ்சம் எடுக்கக்கூடாது தான். ஏன்னா மத்தியானம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கெஸ்ட்டு வர்றதுனால நான் நைட்டு செய்வேன், நான் நைட்டு சிக்கன் செய்வதுனால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மத்தியானம் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன் சாப்பாடு. ஸோ கஞ்சி மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கஞ்சி எடுத்தது இது நான் சாப்பிட்டதுனால
இன்னைக்கோட டயட்டு பேலன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி நம்ம எதுனா அது இது சாப்பிட்ற டைமில் பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால வெயிட் ஒன்றும் அதிகமாக கூடாது. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் 2வது நாள் நம்ம டயட் சரியாக பண்ணுற டைமில் அது நார்மலாக நம்மளுக்கு வந்துடும். இதே சீட்டிங் நம்ம அடிக்கடி பண்ணக்கூடாது. எப்போனா ஒரு தடவை பண்ணலாம். இது நைட்டு சாப்பிட இவ்வளோ எடுக்கக்கூடாது தான். அது உங்களுக்கு கொஞ்சம் ஜூமில் காட்டியிருக்கிறதுனால அப்படி இருக்குது. நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ இன்னைக்கூட முடிஞ்சுது. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். என் வீடியோ நல்ல மாதிரி பார்த்துட்டு நல்ல கமெண்ட்டாக போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சாப்பாடு சாப்பிட்லாமா, இந்த டயட் ஆகுமா, அது இதெல்லாம் கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் ஹெல்தி ஃபுட்டான்னு சொல்லி. ஸோ ருஜுதா திவாகர் டயட் பிளான் உங்களுக்கு 30 days ருஜுதா திவாகரன் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னன்னுட்டு. இது வெயிட் எல்லாம் முடிஞ்ச பேர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சே தெரியும் இது என்ன மாதிரி டயட் என்ன மாதிரி டயட் பிளான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சே தெரியும். அது வரைக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி டவுட் இருக்க தான் செய்யும். ஓகே, பை பாய், தேங்க்யூ ஸோ மச், குட் நைட், டேக் கேர்.